இந்த ஓடு எப்படிப்பட்டதுன்னா இதுல கொஞ்சோண்டு போட்டு நான் எவ்வளவு எடுத்தாலும் அதுல இருந்து வந்துட்டே இருக்கும் அட்சய பத்திர மாதிரி. இது ஒரு இடத்துலயும் கிடைக்காது. அப்படி இப்படின்னு ஓட பத்தி பெருமையா சொல்லி ஒரு துணியில சுத்தி ஓட கையில கொடுத்து இவர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு தந்துப்பாரு அப்படின்னு வாங்கி அதை இவர் கொண்டு போய் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியை தூக்கி பெரிய பேழைக்குள்ள வச்சுன்னு சொல்லிட்டார். அப்பதான் லாக்கர்லாம் கிடையாது. அதனால பெரிய பெட்டியில வச்சு கூட்டு போட்டு முடி 2 நாள் கழிஞ்சது. அவர் அதே போல வந்தார். அப்பா நான் வந்துட்டேன் ஓட தரையா ஓடா அப்படியே வச்சிருக்கேன் தந்துருக்கேன் அப்படியே உள்ள போய் திறந்து பார்த்தா கூட்டு பூட்டியா இவர் கூட்ட தொடங்க உள்ள பார்த்தா பெட்டி இருக்கு. பெட்டியை தொடங்காரு. இவர் சுத்தி கொடுத்த துணியும் நானும் ஓடி என்னடா ஓடுக்கு கூட தானே வச்சு அம்மா நீங்க ஓடணும் பாத்தீங்களா? இல்லையே ஐயா நான் தொடவே இல்லையேன்னு அந்த அம்மா சொல்றேன். நம்ம 2 பேரும் தவிர இந்த வீட்டுல யாரும் வராது. நான் தான் சாதிய வேற கிட்டே 24 மணி நேரம் வச்சேன். எங்கம்மா போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவர்கிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு மெதுவா போய் சொன்னார். அப்பா நான் பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ளதான் வச்சேன் ஓட காணோன்னு நான் நினைச்சேன். இந்த ஓட்டினுடைய பெருமையை நான் சொன்னோன்னே நீ எழுந்து வச்சுக்கிட்டு ஓட காணோன்னு சொல்லியா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே ஐயா இந்த ஒரு ஓட்டுக்கு நான் எத்தனை ஓடு வேணாலும் தாரேன். இந்த சுவாரியா நான் அந்த ஓட்டுக்க பெருமையை உன்னை சொன்னா சொல்லலையா? எனக்கே அவன் ஓட்ட கொடுத்தேன். மானவே இல்லை. எல்லா பக்கம் ஜன எங்க வீட்டுல நிறைய ரூமெல்லாம் கிடையாது. மொத்தம் இருக்கிறது இந்த ஒரு அறை. அந்த பெட்டிக்குள்ள மான் ஒன்னு அவர் சொன்னாரு. அப்படி நீங்க ஓட எடுக்கலைன்னா உன் மகனை தலையில அடிச்சு சத்தியம் பண்ண நான் ஓட எடுக்கலேன்னு. குழந்தையே குழந்தை இல்லையா? சரி மனைவி இருக்கால அவளை வச்சு சத்தியம் பண்ணுன்னு இவரு எப்படியும் பிடிக்காது. என்னடா மனைவியை தான் நம்ம சொல்றது இல்லையா? எப்படி சத்தியம் பண்ண கொடுக்க முடியாது. அப்ப நீதான் ஓட தெரிஞ்சிருக்க இப்ப உண்மை ஆயிட்டு அப்படின்னு சண்டை போடுற. கடைசியா அவர் சொன்ன இதெல்லாம் இங்க ஒண்ணு சொன்னாலும் நடக்காது. நீங்க நேர யாருக்கு வாங்கன்னு திருப்புரி சரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அங்க போய் தில்லைவாழ் அங்கனவர்கிட்ட முறையிட்டார். தில்லைவாழ் அங்கனவர் சொன்னார் ஓட திருடனேன்னு சொல்றீங்க. அப்ப மனைவியிட்ட சத்தியம் பண்ணுங்கன்னா அதையாவது தட்டி கொடுத்து போக வேண்டியதானே ஐயா? வேற வழியே இல்லாம தில்லையில எத்தனை பேர் இருக்காங்க? தில்லைவாழ் அங்கனவர் 3000 பேர். அவருக்கு அவ்வளவு பேர் நினைவு வச்சு நான் வாயால சொல்ல வச்சேன். அப்படி நாங்க சொல்றது இல்லை. சரி அப்ப இந்த மூங்கில் ஒண்ணு தரேன். ஆளுக்கு ஒரு பக்கத்தை பிடிச்சி இந்த குளத்துக்குள்ள மூங்கி எழுப்புனாங்க. 2 பேருக்கும் 70 வயசு 67 வயசு இப்படி இருக்கு. 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சி அந்த திருப்பதி தரம் குளத்துல மூங்கி எழுப்புனாங்க. எழுப்புனா எத்தனை வயசுல இவங்க 2 பேரும் தொடாம வாழ்ந்தாங்களோ அந்த இளமையோடு திரும்பவும். அதனால அந்த குளத்துக்கு பேர் இளமை நீக்கியார் குளம்னு இன்னும் இருக்கு. அந்த இறைவன் இளமை நீக்கியார், இளமை நீக்கி ஈஸ்வரன் சிவபெருமான பேர். சிவபெருமான் அப்பா காட்சி கொடுத்து உமாதேவியான காட்சி கொடுத்து திருநீலகண்டம் என்று என்னுடைய நாமத்துக்கு நீ இவ்வளவு மதிப்பு கொடுத்தீங்க. அதை நான் பாராட்டுகிறேன். நீ இழந்த வாழ்க்கையை
இருக்கக்கூடிய ஊருக்கு பெயர் உடுப்பு. ஏன்னா பின்னால உடுப்பு மாதிரி இந்த கண்ணப்பன் சிவபெருமான பிடிப்பாரோ என்னமோ உடுப்பு பேர். கண்ணை பெயர்த்து அப்புவார் என்பதால் பொத்து அப்பினார். அந்த நாட்டுல நாணன் தத்தை என்று சொல்லக்கூடிய தம்பதிகள் வேத குலத்தை சார்ந்தவர்கள். பலகால குழந்தை இல்லாது முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுடைய கருணையால் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய கையில எடுத்து கொடுத்தாங்க, அப்பாட்ட பேர் வைக்கணும். அப்பா குழந்தைய கையில வாங்கின குழந்தை பின்னு இருந்துச்சான். உடனே என்ன பேர் வச்சார்? பின்னு பேர் வச்சார். அப்ப பழைய காலத்துல மக்கள் எப்படி பேர் வச்சுட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்ச காலம் நடந்தது, இறைவனுடைய பேரை வச்சாங்க. ஐயப்பா முருகா அப்படின்னு இறைவனுடைய பேரை நம்ம வச்சோம்னா பிள்ளைய ஐயப்பா ராமா உமா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா இறைவன் நினைச்சுக்குவாராம் நம்மளதான் கூப்பிடுறாங்க. அதனால இறைவன் பேரை வச்சு அந்த பெயர் வீட்டுக்குள்ளேதான் அலை ஒலிக்கணும்னு வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிஞ்சது என்னன்னு வச்சாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் பேரை வச்சாங்க. மூத்த மாளுக்கு நம்ம அம்மா பேரு, மூத்த பையனுக்கு நம்ம அப்பா பேரு, ரெண்டாவது பையன் என்னன்னா மனைவியோட அப்பா பேரு, இப்படியே வச்சாங்க. அதுவும் போயிட்டு இன்னைக்கு பெற்றவங்க பேர் வைக்கிறது நியூமராலஜின்னு எவனையோ போய் 2000-3000 ரூபாய் கொடுத்து என் பிள்ளை இந்த தேதியில பிறந்தது பேர் வச்சு கொடுங்க, இதுக்கு 3000 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப பேர் வந்து நாம எடுத்து வைக்கோம். அந்த பிள்ளைய கூப்பிட்டா அந்த ஒளி ஆற்றல் குழந்தைய சுத்தி நின்று அந்த குழந்தையை காக்கும். அதுக்காக தானே நியூமராலஜில போய் பேர் வைக்கேன். இந்த நம்பர்ல பேர் வச்சா பிள்ளை அவ்வளவு இதா இருக்கும். வைக்கிறோமே அந்த பிள்ளைய அந்த பேரை சொல்லி அழைக்கிறோமா? குறைவில்லாத நிறைவான பேருப்பா அச்சையான பையன்னு சொல்றாங்க. அடுத்து விக்னேஷன் இந்த பையனுக்கு விநாயகர் பெருமானுடைய பேரை வைன்னு கொடுத்தா மக்கள் இங்க வந்து பேரு போட அன்னைக்கு அச்சையான்னு போடுறாங்க, பையனுக்கு விக்னேஷன் போடுறாங்க. ஆனா அந்த ஒரு நாளோட சரி அப்புறம் அச்சு அச்சு அப்ப அச்சுன்னு பேர் வைக்கிறதுனா நீ என்னத்துக்கு போய் 3000 ரூபாய் கொடுத்த? அப்ப அந்த பேரை நீயே வச்சுட்டு போட்டுருந்தாங்க. அடுத்து விக்னேஷன் பேரை வச்சுட்டு விக்கினா பயம் விக்கியே செத்துவாங்க. அப்பா அப்ப எதற்கு பேர் வைக்கணும்? அதே நமக்கு தெரியுது. பேரை எப்படி கூப்பிடுறது? வச்ச பேரை உண்மையா சிறந்த மூத்த பேரை சின்ன பையன் போயிட்டா பெரிய பையன் வந்துதான். அப்ப பெரிய பையன்